வணக்கம். எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம்னா, விஜய் மாநாடு நேற்று கரூரில் நடந்துச்சுல்ல, அதை பற்றி தான். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இதேபோல் விஜய் நம்மளை மாரி ஒரு சராசரிய மனிதன் தான். விஜய் நீங்கள் டிவியில் பாருங்கள், அதில் பாருங்கள், இதேபோல் கூட்ட நெரிசலுக்கு போவானா அப்படின்னு திருச்சி மாநாடு ஃபஸ்ட்டு மாநாடுலேயே நான் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு மாநாடுலேயே அதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிங்க. இதேபோல் மாநாட்டுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு குழந்தை இதெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க, வராதிங்க. அவங்க தேவைக்கு அவங்க வராங்க. உங்கள் தேவையை என்ன பூர்த்தி பண்ணுறோன்னு எதாவது சொல்கிறாங்களா? சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க தேவையில்ல. சொன்னால் வந்தால் செய்யட்டும், எங்கே போகுது? வரப்போ நீங்கள் ஓட்டு போடுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், நிற்கிறதுன்ட்டு. இந்த வீடியோ எடுக்க, அது எடுக்க, இது எடுக்க, அந்த கூட்டத்தில் போகிற வேலை வச்சுக்காதீங்க. போகிறீங்க பாரு. இப்போ யாருக்கு இழப்பு? விஜய்க்கு இழப்பு. விஜய் விஜயாக இருக்கட்டும், நாளைக்கு எந்த ஒரு அரசியல்வாதி கூட்டத்தில் போனாலும் அவங்க எவ்வளோ வருந்துறேன், போகிறேன் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அது வீடியோலாம் ஒன்று பார்த்தா கண்ணு தண்ணியே கலங்கிடுச்சு. குழந்தைங்க அது இதுன்னு அவ்வளோ கலக்கமாக இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு இதையும் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வாழ்கிற வயசில் இப்படி இது பண்ணுறது போகிறது, ஐயோ கண்ணில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அந்த வேலையே வச்சுக்க. அது ஏன் போகிறீங்க? எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு மூளையை செலுத்துறீங்க. ஒரு 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 உங்கள் அங்கே போய் பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன வேலை செய்யலாம், போகலாம், வீட்டில் உள்ள டிவியில் பார்க்கலாம், செல்லில் மொபைலில் பார்த்துக்கலாம். எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இந்த காலத்தில். அவங்க விஜய் என்ன பேசுகிறாப்புல, என்ன கொள்கை அறிவிக்கிறாப்புல, என்ன பேசுகிறாப்புல, எதை பேசுகிறாப்புல, எல்லாத்தையும் பார்க்கலாம். நேரில் பார்க்கணுங்கிற என்ன அவசியம் இருக்குது? நேரில் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்குது. அதே போல் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் அது கொடுத்தாலும் என்ன ஒரு ஐநூறுரூவாயில் ஐநூறுரூவாய்க்கு 1000 கூட வாங்கிட்டு கூட போயிருக்குன்னு வச்சுக்க. 500 1000 உங்கள் உயிர் புறப்பட்டது. அங்கே போய் உயிர் போச்சுன்னா யார் தருவா? கை கால் உடஞ்சா யார் இது பண்ணுவா? ஹாஸ்பிட்டலில் போவா? இன்ன வரையிலையும் 33 பேர் 34 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கங்கிற இன்னும் முழு டீட்டில் தெரியல. ஹாஸ்பிட்டலே பார்த்தா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போர்க்காலம் மாரி இது பார்க்குறதுக்கு, ஹாஸ்பிட்டல்லே பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காத போகிறீங்க வரீங்க. எத்தனையோ பேர் யூடியூப் சேனலில் அதில் சொல்கிறாங்க, போகாதீங்க வராதிங்க அப்படின்னு கூட்டத்துக்கு. சராசரி ஒரு மனிதன் தான். அவருக்கு 4 கை கால் 5 இதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் என்ன மூளை இருக்கோ அதான் மூளை. அவங்கவுங்க என்னென்ன படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு திறமையாக தான் மனிதன் வேலை செய்யும். அவ்வளோதான் வச்சுக்க. நீங்கள் உங்களோட இதை பாருங்கள். உங்கள் தேவையை விட்டுட்டு நீங்கள் ஓடியாடுறது என்னென்ன இன்றைக்கி அதான் ஒரு 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 அறிக்கையோடு போயிடும். அவ்வளோதான். வருந்துறேன் போகிறேன்னு ஒரு அறிக்கையோடு போயிடும். அதுக்கு மேலே என்ன வந்துட போகுது? அரசியல்வாதி எல்லா அரசியல்வாதியும் ஒரு அறிக்கையை இன்றைக்கி விடுவாங்க நன்றி. அதான் எந்த அரசியல்வாதி கட்சிக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி மீட்டிங்கு அது இதுன்னு போகிற வேலை வச்சுக்காதீங்க. இருக்கிற இடத்துல பாருங்கள். அப்படி போகிறாங்கன்னா அவங்களோட சம்மந்தப்படாமல் எவ்வளோ சேஃப்டியாக போக முடிஞ்சால் போகணும், இல்லையா போகக்கூடாது. போயிட்டு கூட்டம் நெரிச்சல் 10 பேர் நிற்கிற இடத்துல 100 பேர் நின்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் கூட்டம் நெரிச்சல் தான் இருக்கும். அதில் நேற்றுலாம் ஒரு 100 பேர் நிற்கிறதுல ஒரு 2000 பேர் 3000 பேர் நின்றுருப்பாங்க நாட்டுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து திருச்சி மாநாட்டிலே பார்த்தீங்களா, அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த வழியில் எவ்வளோ செருப்பு எவ்வளோ கடந்து வச்சு போச்சு. கொஞ்சம் கூட நியூஸில் பார்க்குறீங்களா பார்க்கலையா? இப்போ அடுத்த விஜய் அடுத்த சனி ஞாயிறு வந்தாலும் போனாலும் அடுத்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் போகும்போது ஏற்கனவே அந்த நடந்த ஒரு மாவட்டத்தில் முன்னாடி நடந்த கூட்டத்தை இந்த செருப்பு இவ்வளோ கிடக்குது போகுது, கூட்டம் நெரிசலப்படுது. இதெல்லாம் நியூஸில் நியூஸில் கூட சொல்கிறாங்களோ சொல்ல, எல்லாம் யூடியூப் சேனலில் சொல்கிறாங்களா போகிறாங்களா? அது கூடமா தெரியாது? தன்னிச்சு ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை இது கூட தெரிய மாட்டேது நம்ம மக்களுக்கு. என்ன சொல்லுதில்ல, அங்கே போய் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு நடந்து பார்த்து எப்பயுமே நடக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம எதையும் யோசிக்கணும். நடந்த பார்த்து எதை பற்றியும் யோசிக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். எல்லாம் உங்களோட பாதுகாப்புக்காக தான் எவ்வளோ தான் பேசுகிறோம். பார்த்து நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. போகாதீங்க எங்கேயும், எந்த அரசியலுமே எதுக்கும் போகாதீங்க. பாதுகாப்பாக இருந்தால் போங்க, இல்லை பாதுகாப்பாக உங்களுக்கு உணர்வு இருந்தால் மட்டும் போங்க, எல்லாம் போகாதீங்க. ஓகே.